எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது சத்யா ஸ்பெஷல் ஓலன். ஓலன் ஒரு ரெசிபி இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தேன். அது பூசணிக்காய் வச்சு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலரில் இருந்துச்சு. இது அப்போவே சொல்லியிருந்தேன் இது பயிர் சேர்த்தியும் செய்யலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு செய்ய போகிறது தட்டைப்பயிரும் பூசணிக்காயும் சேர்த்து சத்யா ஸ்பெஷல் ஓலன். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்க. அதுக்காக அரை கப்பு பயிர் நான் இங்கே எடுத்துருக்கு. இதுக்கு தமிழ் தட்டைப்பயிர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், கவுப்பீஸ் சொல்லுவாங்க. இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் இல்லை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டு வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் பாருங்க, வேகலைன்னா மறுபடியும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேகவும் கூடாது, அதே மாதிரி வேகாமல் இருக்கவும் கூடாது. இது இப்போ வேக வச்சுக்கலாம். அது அங்கே இருந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பூசணிக்காய் ரெடி பண்ணலாம். பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் பண்ண ரெசிபி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் நீளமாக இருக்கிற பூசணிக்காய் நான் எடுத்தேன். அப்போ நிறைய பேர் அது சுரக்கான்னு சொல்லியிருந்தாங்க. சுரக்காய் வச்சுட்டு நம்ம ஓலன் செய்ய மாட்டாங்க, அது பூசணிக்காய் தான். அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற பூசணிக்காய் எடுத்துருக்கு. இது நம்ம ஓலனுக்கு கட் பண்ணும்போது தோல் ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக. நம்ம குட்டியாக கட் பண்ணும்போது அது இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஓலனுக்கு எப்போவுமே கட் பண்ணுவாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக ஸ்கொயராக பீசஸாக தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்த அந்த பாதி பூசணிக்காயோட பாதி தான் எடுத்துருக்கு. பெரிய ஒரு பவுல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணுற 1 கப் அளவு 240 ml, அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு அந்த பூசணிக்காய் இருக்குது. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்காக 1.5 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கு. அதுக்குள்ளே முதல்ல நம்ம திக்காக இருக்கிற தேங்காய் பால் தான் எடுக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி நசுக்கி, என்ன சொல்கிறது, இடிச்சு, மிக்சியில் இப்படி இடிக்கிறது, கொஞ்சம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பால் இதே மாதிரி ஸ்ட்ரெயினில் அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே தேங்காயில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலும் இதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டைப் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலும் அதே மாதிரி இந்த தின்னாக இருக்கிற தேங்காய் பாலும் ரெண்டுமே மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம பயிர் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது இதில், அது கொஞ்சம் வற்றிச்சு எடுத்துக்கலாம். பயிர் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கிறதுனால தண்ணி மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வற்றிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த பயிர் இதுக்குள்ளே போட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எதுவும் வேக வைக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த பூசணிக்காய் வேக வச்சுக்கலாம். பாருங்க, அது நான் குக்கருக்குள்ளே போட்டிருக்கு. குக்கருக்குள்ளே போட்டு கம்மியாக தண்ணி ஊற்றின போதும். பூசணிக்காய் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது, அதனால அடி பிடிக்காமல் இருக்கிறது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஏர் ஃபுல்லாக போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய்க்குள்ளேயும் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அந்த தண்ணி வற்றிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பயிர் இருக்குது இல்லைங்களா, அந்த பயிருக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். பூசணிக்காய் இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இனி இது கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். எப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச அந்த தின்னாக இருக்கிற தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பால், அது ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கொடுக்குறேன். உப்பும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் கூட கொதிக்க விட்டுக்கலாம். இது தின்னாக இருக்கிற தேங்காய் பால் தான், ஒன்றும் பிரிஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், அது கூட நான் பச்சை மிளகாயும் போட்டு கொடுத்துருக்கு. ஒரு 4-5 பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஓலன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இல்லை இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பயிறு தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை போட்டுடலாம்.
ஓலனுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் அந்த பூசணிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு காஞ்ச போயிட்டு எதுவுமே எடுக்காதீங்க. கருவேப்பிலையும் போட்டு ஒரு நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கட்டியாக இருக்கிற அந்த தேங்காய் பால் அது ஊற்றிடலாம். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி தீ வந்து கம்மி பண்ணி வைக்கணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் தீ வச்சிருக்க அப்படின்னா இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு நல்ல மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிடலாம். அது ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். எப்போவுமே நம்ம சத்யா சாப்பிடும்போது வாழை இலையில் தான் சாப்பிட்றாங்க. அப்போ வாழை இலையில் இது வந்து ஊற்றும் போது அங்கேயே நிற்கணும், ஒழுகி போகக்கூடாது. அதுதான் ஓலனோட கன்சிஸ்டன்சி. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.